கோவில் மணி ஒலித்தது. கோபுரத்தில் அமர்ந்திருந்த புறா கூட்டம் வட்டமிட்டது போல பறந்து சென்றது. சூரியன் தன் கதிர்களை வீசிக்கொண்டே கோவிலுக்குள் நுழைய முற்பட்டான். ஆனால் முன் கோபுரத்தின் உயரம் தடுத்ததால் உள்ளே நுழைய முடியாமல் அதன் உச்சியை நோக்கி ஏற ஆரம்பித்திருந்தான். சக்தி மாரியம்மன் முகம் காண அவனுக்கும் தான் எத்தனை ஆசை. கதிர்வேலன் பட்டி கிராமத்தின் கிராம தேவதையென்றோ இந்த சக்தி மாரியம்மன். வாயில் படியை வணங்கிக் கொண்டே உயரே கைகூப்பியபடி வேகமாக நடந்து வந்தான் சோழங்கி. அவனது இயற்பெயர் சுந்தரபாண்டி. ஆனால் எல்லோரும் அவனை சோழங்கி என்ற பட்ட பெயர் சொல்லியே அழைப்பார்கள். விண்ணப்பம் போட்டு 1 வாரம் ஆகிவிட்டது, இன்னும் பதில் வரவில்லை. நீ என்ன செய்கிறாய் என்று கேட்க வேண்டும் என முணுமுணுத்தவாறே கோவிலுக்குள் நுழைந்தான். அவன் வரும் வேகத்தையும் முகபாவனையையும் கண்ட பூசாரி, என்ன சோழங்கி, கோபமாக வருகிறாய், என்னவாயிற்று என்றார். கேளுங்கள் பூசாரி, இந்த அம்மாவிடம் சொல்லிவிட்டுத்தான் வேலைக்கு விண்ணப்பம் போட்டேன், இன்னும் பதில் வரவில்லை. அதான் நியாயம் கேட்க வந்தேன் என்றான் சோழங்கி. சரி சரி, அமைதியாக இரு. இந்தா ஆரத்தியை எடுத்துக்கொள், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று பூசாரி ஆறுதல் கூறினார். திருவிழா முடிந்து 1 வாரம்தான் ஆகிறது. மழை பெய்து வரப்பெல்லாம் குளிர்ந்து விட்டது. அம்மா உன்னையும் குளிர வைப்பாள், கவலைப்படாதே. பூசாரியின் வார்த்தைகள் அவன் காதுகளில் விழுந்தாலும் மனதில் இருந்த கொதிப்பு அடங்கவில்லை. அம்மனுக்கு ஒரு வேண்டுகோளை பார்வையாகவே வீசிவிட்டு பிரசாதத்தை வாங்கிக் கொண்டு கோவிலிலிருந்து வெளியேறினான். கோவிலில் இருந்து அரை ஃபர்லாங் தூரத்தில் இருந்தது மாயக்கண்ணன் டீக்கடை. சாலையை ஒட்டிய சிறிய கடை என்றாலும் பெரிய வேப்ப மரங்களின் நிழலில் அமைந்திருந்ததால் அங்கே எப்போதும் ஒருவிதமான குளிர்ச்சி குடிகொண்டிருந்தது. வாங்க டீ சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் என்பது வழக்கமான ஒன்றாகி நமது டீக்கடைகள் களைப்பை போக்கிக் கொள்ளும் இடமாகவும் மாறியுள்ளது. கண்கள் நாலாபுறமும் நோட்டமிட்டபடி டீ ஆற்றும் பாணிக்கு ஏற்றவாறு உடல் அசைந்தாட பரபரப்பாக இருந்தார் டீ மாஸ்டர். இன்னொரு புறம் வாழைக்காயை மாவில் தோய்த்து எண்ணெய் சட்டியில் இடும்போது சர் என்ற சத்தம் பசியை கிள்ளியது. வடை மாஸ்டர் பஜ்ஜியை புரட்டி போட்டு கொண்டிருந்தார். அண்ணே, ஒரு டீ என்று கூறிவிட்டு வேப்ப மரத்தில் சாய்ந்தவாறு ஒரு மெதுவடையை தின்று கொண்டிருந்தான் சோழங்கி. காலை வேளை என்பதால் கடையில் கூட்டம் அலைமோதியது. என்ன சோழங்கி, தனியா டீ குடிக்கிற? எங்களுக்கும் ஒரு டீ சொல்ல வேண்டியதுதானே என்று சிரித்தபடியே அவன் அருகில் வந்து நின்றான் சத்தியம் சிவஞானம். எதை பேசினாலும் இறுதியில் சத்தியமா சொல்றேன் என்று முடிப்பது அவன் வழக்கம். அதனால் அவனுக்கும் இந்த பட்டப்பெயர். சோழங்கி அவனை நிமிர்ந்து பார்த்து, டீ என்ன டீ, வேலையே கிடைக்கலன்னா அப்புறம் வாழ்க்கையே கசந்துடும் போல இருக்கு என்றான் விரக்தியுடன். அதெல்லாம் கிடைக்கும்டா, கவலைப்படாதே. நம்ம மாரியம்மாளை வேண்டிக்கிட்டா எல்லாம் ஜெயம்தான், சத்தியமா சொல்றேன் என்று சத்தியம் ஆறுதல் கூறினான். அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது தபால் நிலையத்திலிருந்து சைக்கிளில் வந்த தபால்காரர் முருகன் கடையின் முன் வண்டியை நிறுத்தினார். சுந்தரபாண்டி, தம்பி சுந்தரபாண்டி, இங்க இருக்கீங்களா என்று உரக்கக் கேட்டார். சோழங்கியின் இயற்பெயரை கேட்டதும் கடையில் இருந்த சிலர் அவனை திரும்பி பார்த்தனர். சோழங்கிக்கு நெஞ்சில் ஒரு படபடப்பு. மெதுவாக எழுந்து, நான் தான், என்னன்னே என்றான். முருகன் புன்னகையுடன் ஒரு கடிதத்தை நீட்டி, பட்டணத்திலிருந்து வந்திருக்கு தம்பி, உத்தியோகம் சம்பந்தமா இருக்கும்னு நினைக்கிறேன், கையெழுத்து போடுங்க என்றார். சோழங்கியின் கைகள் நடுங்கின. கடிதத்தை வாங்கியதும் அவன் இதயம் வேகமாக அடித்தது. இதுவும் நிராகரிப்பு கடிதமாக இருக்குமோ என்ற பயம் ஒருபுறம், பூசாரி சொன்னது போல நல்ல செய்தி இருக்குமோ என்ற நப்பாசை மறுபுறம். என்னடா பார்த்துக்கிட்டே நிக்கிற, பிரிச்சுப்பாரு என்றான் சத்தியம். சோழங்கி மெதுவாக கடிதத்தின் ஓரத்தை கிழித்தான். உள்ளே இருந்த தாளை எடுத்து படிக்க படிக்க அவன் முகத்தில் இருந்த கவலை விலகி கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. உதடுகளின் ஓரத்தில் மெல்லிய புன்னகை அரும்பியது. டேய் மச்சான், வேலை கிடைச்சிருச்சுடா என்று அவன் குரல் மகிழ்ச்சியில் உடைந்தது. அடுத்த வாரம் சென்னையில வேலைக்கு சேரச் சொல்லியிருக்காங்க. அப்படியா, சூப்பர்டா. நான் அப்பவே சொன்னேன்ல, சத்தியமா சொல்றேன், எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு என்று சத்தியம் அவனை கட்டிப்பிடித்து கொண்டான். ஒரு கணம் சோழங்கிக்கு வார்த்தையே வரவில்லை. அவன் கண்கள் கலங்கின. பார்வையை நேராக கோவில் கோபுரத்தின் மீது திருப்பினான். சற்று நேரத்திற்கு முன் கோபமாக நியாயம் கேட்ட அதே சக்தி மாரியம்மன் இப்போது கருணையுடன் அவனை பார்த்து புன்னகைப்பதைப் போல உணர்ந்தான். மழை கொட்டி வரப்பெல்லாம் குளிர்ந்தது போல, என் மனசையும் குளிர வச்சிட்டியேம்மா என்று மனதுக்குள் நன்றி சொன்னான்.
அண்ணே, இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு டீயும் வடையும் சொல்லு, இன்னைக்கு செலவு என்னோடது என்று சோழங்கி உற்சாகமாக கத்தினான். மாயக்கண்ணன் டீ கடையில் அன்று காலை தேநீரின் மணத்தோடு சோழங்கியின் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் கலந்திருந்தது.